எங்கள் தலைவர் எங்களுக்கெல்லாம் அன்னமிட்டு அழகு பார்த்தவர். அவரை நாங்கள் இழந்து பாடுகிறோம், வழங்குகிறோம். தலைவர் அவர்கள் வந்தவருக்கெல்லாம் உணவளித்து மகிழ்ச்சி கண்டவர். அவர் எங்களை பார்க்கும் போதெல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார். தமிழர்கள் இருக்கின்ற உலகம் எல்லாம் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் இன்றைய தினம் பாடி வதங்கி இருக்கிறார்கள். எங்கள் தலைவர் ஆத்மா சாந்தி அடைய கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களால் தாங்க முடியல. வாழ்நாளில் கிடைக்க கூடாத ஒரு பொக்கிஷம் கிடைச்சது, நம்ம இழந்துட்டோம். கேப்டன் பார்க்கறதுக்காக வரேங்க சார், என்னால பேச முடியல சார். அருமை அண்ணன் புரட்சி கலைஞர் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்பதை நினைக்கும் போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை. காலையில் இருந்தே ஒரு பேரிடி விழுந்ததை போன்ற ஒரு தாக்கம். அண்ணனை பற்றி நான் என்ன சொல்கிறேன், எனக்கு சென்னையில் எனக்கு நான் வெளியூர்லேருந்து படம் பண்ண வந்த போய் சென்னையில் எனக்கு இருந்த மிகப்பெரிய பலம். எதா இருந்தாலும் கேட்பார், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பண்ணுறேன்ட்டு அப்படி தான் பண்ணி கொடுத்தாரு. அதான் நான் கடவுளாக வணங்குறவர் கேப்டன். அவர் இன்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சது எனக்கு இருந்த மிகப்பெரிய பலமே என்னை விட்டு போன மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதாவது மனித நேயம், அப்படி ஒரு மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதை எந்த கட்சியினரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சினிமாவுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனாக வாழ்ந்து அவர் சொல்றதுபடி வாழ்ந்து காட்டினார். வாழ்ந்து காட்டிட்டு நீ இந்த மாதிரி வாழ்ந்து நில்லு அப்படின்னு சொன்னார். அவர் பல தைரியங்களை கொடுத்துருக்காரு. எதுக்குமே கலங்கக்கூடாது, எதுக்குமே நீங்கள் அழக்கூடாதுன்னு சொல்லுவார். இன்னைக்கு அந்த தைரியம் கொடுத்த தைரியமே போயிடுச்சுங்க போது எங்களால் தாங்க முடியல. அண்ணன் அவர்கள் நிச்சயமா அவருக்கு நல்ல ஒரு மோட்சத்தை கடவுள் அளிக்க வேண்டும். எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. தமிழ் வாழும் வரைக்கும், தமிழ் உலகம் வாழும் வரைக்கும் அருமை அண்ணனின் புகழும் வாழ்ந்து கொண்டிருக்கும். கேப்டன் இனி நம்ம கூட இல்லைன்னு பார்த்த உடனே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. அங்கதான் இருக்காரு கேப்டன். என்னைக்குமே கேப்டன் தான். அந்த கேப்டன்ன்ற அந்த வார்த்தைக்கு என்னைக்குமே விஜயகாந்த் சார் தான் லைஃப் லாங் ஃபார் எவர் அண்ட் எவர் அவர் தான் இருப்பார். அந்த கேப்டன்ன்ற வார்த்தை, கேப்டன் சொன்னால் போதும், அவர் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் வாழ்ந்தார் அவர். எல்லாருக்கும் நடிகர் சங்கத்துக்கு வந்தார், நடிகர் சங்கத்துக்கு செஞ்சார். அதுக்கு முன்னாடியே நடிகர்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக ஒரு ஹோல்டோட ஒரு கிரிப்போட ஒரு சிவாஜி கணேசன் சார் இறந்தப்போ அந்த ஒரு 2 நாள் அவர் இருந்து அவர் ஃபுல் இண்டஸ்ட்ரி எல்லா ஆர்டிஸ்ட் அவ்வளோ எமோஷனாக இருக்கும் போது அவர் நின்று ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல பண்ண அதெல்லாம் காட்சியெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவரோட பெரிய ஃபேன் நான். அவரோட பெரிய ஃபேன், ஒரு நடிகராக அவரோட மிகப்பெரிய ஃபேன். சத்திரியன் படம், அம்மன் கோவில் கிழக்காலே, கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, ரமணா, எல்லாம் எவ்வளோ நேரம் அவரை பார்த்தாலும் சலிக்காது. எவ்வளோ படங்களில் எவ்வளோ கேரக்டர், அதே கேரக்டர் திருப்பி பண்ணாலும், எதுவாக போலீஸ் கேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு வில்லேஜ் ரோலாக இருந்தாலும் சரி, என்ன கேரக்டர் பண்ணாலும் அவர் நடிப்பு சலிக்காது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு நடிகர் அவர். அதாவது ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட வேல்யூ என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா சொல்லலை. கேப்டன் ஒரு கடந்த பல வருடங்களாக அவருக்கு உடம்பு சரியில்லாமல் நிறைய பேர் நிறைய இடத்துல ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க, காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம். ஆனால் இன்னைக்கு அவர் இல்லைன்ன உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடு, வேர்ல்டு வைட் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்படிப்பட்ட ஒரு இது. அவர் அரசியலில் வந்தாலும் எப்படி இருந்தார், சினிமாவில் இருந்தப்போ எப்படி இருந்தார், நடிகர் சங்கத்துக்கு வந்தப்போ எப்படி இருந்தார். ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க. அவர் வாழ்ந்த காலம், அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு, அவர் ஒரு தைரியம் எல்லாருக்குமே. எஸ்பெஷலி எங்களை மாதிரி நடிகர்களுக்கு அவர் ஒரு தைரியம். அவர் இல்லைன்னு அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவரோட
வேல்யூ என்னன்றது வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிய வருதுன்னு நினைக்கிறேன். அவர் ஃபேமிலிக்கு வந்து பெரிய அவங்க இவ்வளோ வருஷம் அவரை வந்து குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாதப்பவும் வந்து அவங்க அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தாங்கன்ற விஷயம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அவரை எப்படி சொல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.